டே 6 எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் பருவதமலை விவசாயி. நம்ம எப்பவும் போல் ரொட்டைன் ஒர்க்கு தான். காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கழனியில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்குதுன்றதுனால காலையில் 4:30க்கெலாம் வேறு அம்மா எழுப்பி விட்டாங்க. அங்கேருந்து நம்ம கழனிக்கு வர ஒரு 1/2 hour ஆகிடுது. அப்படியே அங்கேருந்து நம்ம செல்லங்கள்லாம் ஒரு இட்டு பார்த்துட்டு கொஞ்சம் இருக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு பால்லாம் எடுத்து ஊற்றிட்டு வந்தாச்சு. வந்துட்டு முக்கியமான வேலைனா நம்ம அதான் நெல் விதை விடுறதுக்கு நாற்றாங்கால் ஓட்டணும். நம்மக்கிட்ட மாடு இல்லை, எல்லா மாடையும் சேல்ஸ் பண்ணிட்டோன்றதுக்காக நானும் எங்கள் அப்பாவுமே பார்த்திங்கன்னா பிடிச்சி நாங்களே ஏறு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம மாத்திரைக்காய் விதைச்சிருக்கோம். அது கொஞ்சம் உரம் வைக்கிற வேலை இருந்துச்சா, அது உரம் வச்சு அதை மண் அணைக்க சொன்னாங்க. நம்ம விவசாயத்தில் பார்த்திங்கன்னா கம்மி முதலீட்டுலேயே சீக்கிரமாக லாபம் அடையக்கூடிய தொழில்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு தொழில் தான். நிறைய பேர் இப்போ இதை தான் பயிர் செஞ்சு சாகுபடி பண்ணுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வைக்கல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா கறவல் மாடு ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அது பண்ணலாமேன்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணதுனால வைக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு நான், அப்பா, அம்மா ஃபேமிலியே சேர்ந்து எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரோல்லாம் எடுத்துகிட்டு போட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரோல்லாம் அடுக்கி அது ரொம்ப வேலை அதிகமாகி போச்சு. அது முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணும்போது எங்கள் ஒய்ஃப் வேறு காய்கறி எதுவும் இல்லைன்னாங்க. நம்ம தான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் நம்மளுக்கு வசதியாகிடுச்சு. நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம் வச்சுன்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கழனியில் பார்த்திங்கன்னா கொத்தரக்காய், அதுக்கப்புறம் பூச்செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, இதுமாதிரி நிறைய இருக்குது. சரி, அதனால் ஒய்ஃப் நீங்கள் போய் இருக்கிற வேலையை பாடுறா, நான் இதை பறிக்கிறேன்ட்டு கொத்தரக்காயெல்லாம் பறித்து முடிச்சுட்டு பூ கொஞ்சம் இருந்தது, காக்கட்டான் பூவும் முல்லைப்பூவும். சரி, அதையும் அப்படியே பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அதையும் போயிட்டு பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு சாயங்காலம் போல் ஒரு 6:30க்கு மேலே வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கும் அப்புறம் சாயங்காலம் கறந்து ஊற்றிட்டு வேலையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ரொம்ப வேலை அதிகம், ஆனால் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்ன சொல்லலாம் வேறு? ஓகே, பாய் மக்களே. எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. குட் நைட்.